எப்படி தூங்கணும்னு தெரியல. மணி 4 ஆயிடுச்சே. காலையில 4 மணிக்கெல்லாம் எழுந்து வாசல் தெளிச்சு குளத்தை போடலாம்னு பார்த்தேன். அசந்து தூங்கிவிட்டேன். எங்க இந்த பிள்ளைவ தூங்க விட்டாதானே அந்த பக்கம் திரும்பி படுன்னு ஒருத்தி சொல்றா, இந்த பக்கம் திரும்பி படுன்னு ஒருத்தி சொல்றா. ராத்திரி மிச்சோடு அப்படியும் இப்படியும் திரும்பி திரும்பி அப்பப்பப்பா கழுத்து வலி கண்டு போனதுதான் மிச்சம். மணி சூட ஒரு காப்பி கொடுக்க மணி. இவ என்ன முழிச்சிருக்காளா இல்ல தூங்குறாளா? தூக்கத்திலேயே காப்பி வேணும்னு புலம்புற பாருடா. தூக்கத்திலேயே நம்மள வேலை வாங்கினதான் இவளுக்கு நிம்மதியாக தூக்கம் வருது போல இருக்கு. என்னத்தை செய்ய, இவ கேட்டு பழகிட்டா, நாமளும் செஞ்சு கொடுத்து பழகிட்டோம். நம்மளை சோதிக்கிறதுக்குன்னு எங்கேருந்து தான் கடவுள் அனுப்பி வச்சானோ தெரியல. இத்த நல்ல பொழுது விடிச்சு பிடிச்சி ஏந்துருங்க. காலையில் எழுப்பி விடு, இந்த மாட்டு கட்டு தரையெல்லாம் கூட்டி வாரி எடுத்துறோம்னு சொன்னீங்க. என்ன நல்லா தூங்குறாங்க போல. சரி தூங்கட்டும் விடு, நம்ம போய் வாசல் தெளிச்சிட்டு வந்து அப்புறம் காப்பியை போட்டுட்டு எழுப்பணும்னா எழுந்திருப்பாங்க. தங்கமயிலுக்கு அமைஞ்ச மாதிரியெல்லாம் ஒரு வாழ்க்கை நமக்கு அமையுமா? என்ன உனக்கையே தூங்குற பற்றியே கொரட்டை விட்டு. நம்ம ஆத்தா வீட்டுக்கு போனாலும் அங்கேயும் ஒழுபட வேண்டியதே தான் இருக்குது. ஆனால் இவளுக்கு என்ன ஒரு சொகுசு அமைஞ்சிருக்கு. மற்ற நாளில் தான் இங்கே ஆத்தா வீட்டில் இருக்கான்ட்டு பேர். இந்த மாதிரி 4 கிழமையும் கூடமா இங்கேயே இருப்பாங்க. வீட்டுக்கு போய் எதுவும் நல்லது கெட்டது செஞ்சு சாமிக்கு படைக்கணும். வருஷத்துக்கு ஒரு நாள்னு எங்கேயாவது கொஞ்சம் அக்கறை இருக்கா பாரு. சரி இங்கே தான் இருக்கோம், காலையில் எழுந்திருப்போம், குடும்ப பொம்பளையாக குடிப்போம், வாசல் தெளிப்போம், கோலம் போடுவோம், எதுவும் மயனுக்கு ஒத்தாசையாக இருப்போம். அதெல்லாம் கிடையாது. ராத்திரிக்கு 11-12 மணி வரைக்கும் முடிச்சுக்கிட்டு கிடக்கிறது, அந்த அடுப்பு கடையை உருட்டுறது, அப்புறம் விடிய காத்தால 10-11 மணிக்கு எழுந்திருக்கிறது, எழுந்ததும் பல்லு கையை விளக்காமல் அப்படியே திங்கிறது, மறுபடியும் தூங்குறது. எம்மா என்ன பிள்ளையோ இவ. எப்படித்தான் ஒரு வேலையும் செய்யாமல் அப்படி ஓசிலே தின்னு உடம்ப வளர்க்குறாளோ. நம்மளால அப்படி இருக்க முடியாதுப்பா. நமக்கு செத்த நாடி வேலை இல்லாமல் உட்காந்து கிடந்தாலே ஐயோ ஒரு மாதிரி அழுத்து போகுது. நான் ஒருத்தி 4 கிழமையும் எதுமா காலையிலே புலம்பிக்கிட்டு கிடக்கிறேன் பாரு. வேலையே பார்ப்போமா. வாசல் தெளிச்சு குளத்தை போட்டுட்டு வடைக்கு உளுந்த ஊற வைக்கணும். கடல வடை வேணும்னு ஒன்று கேட்கும், உளுந்த வடை வேணும்னு ஒன்று கேட்கும், வாழைப்பூ வடை வேணும்னு ஒன்று கேட்கும். எப்பப்பா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற போயிடுச்சு. சரி விடு, என்னம்மா எப்பயாச்சும் ஒரு நாள் தான் இந்த மாதிரிலாம் எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்குறோம். இன்னைக்கு உட்கார முடியாது, வேலை நிமித்திடும். இந்த செல்லு எங்கே வச்சலவனு தெரியலையே. ராத்திரிக்கு தமிழ் வருஷ பிறப்புக்கு போடுறதுக்கு ஒரு கோலத்தை பார்த்து வைங்கன்னு சொன்னேன். எம்மா இந்த செல்லில் எடுத்து வச்சிருக்காமனாலுவே எங்கே வச்சுக்கிட்டாளுவ செல்ல. இப்போ போய் எழுப்பினாலும் காட்டு காக்கான்னு கத்துவாளுவே. நான் ஒரு கூறு கட்டுவேன். அவ்வளோ பேச்சு கேட்டுக்கிட்டு அந்த கோலத்தை நோட்டில் போட்டு வைக்காம விட்டேன் பாரு. நாமெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப தீபாவளிக்கு பொங்கலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே என்னன்னைக்கு எந்தெந்த கோலம் போடணும்னு நோட்டாக போட்டு வச்சிருப்போம். இப்பெல்லாம் செல்லுக்குள்ளே போய் புது கோலம் தமிழ் வருஷ பிறப்புன்னு வாய் திறந்து சொன்னாலே அப்படியே எல்லாம் வருது. அதை பார்த்து இந்த பிள்ளைகளும் போட்டுக்குதுவேன். என்ன பண்ண, காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாமளும் மாறிக்க வேண்டியதே. ஏதாங்க அடியே இந்த செல்லு எங்கிட்டையும் ஒன்றும் செல்லு. எப்போ பாரு தங்கம் தங்கம்னு தூங்க விடாம ஏன் மைனி இப்படி சாவடிக்கிற? போ மைனி, பேய் மாதிரி விடிய தூங்காம எப்படித்தான் முழிச்சுன்னு கிடக்குறியோ தெரியல. உனக்கு தூக்கம் வரலன்னா அடுத்தவங்களையும் தூங்க விட மாட்டியா? ஒரு வீட்டில் நிம்மதியை கூட என்னால் தூங்க முடியல. என்ன பண்ண? உன் வீட்டில் வந்து தூங்குறோம்னு சொல்லி தானே இப்படி என்ன ராத்திரியே நாட்டு சாமத்தில் எழுப்புற. யாத்தே எம்மா நீ தூங்கு சாமி. காலையிலே உன் வாய ஆரம்பிக்கத. ஏதோ எனக்கு தெரிஞ்ச குளத்தை போடுறான். நம்ம வீட்டில் மாடு இருக்குன்னு பேர். ஆனால் ஒரு நாள் மாட்டு கட்டுத்தரையில் சாணியை நாம கண்ணால் பார்க்க முடியல. எத்தனை மணிக்கு தான் வரலவே, எத்தனை மணிக்கு தான் சாணி எடுக்கிறாளவன்னு தெரியல. ஒரு நாள் சாணி விட்டு வச்சிருக்காளவளா. இப்போ பாரு, நல்ல நாள் அதுமா புது வருஷத்து அன்னைக்கு வெறும் தண்ணியை வாசலில் தெளிக்கிறோம். கோலமாக விட்டப்பாவை காணும். நாம தேடும்போது ஒன்றுங்க நிலை கிடைக்காது. எல்லாம் மற்ற நேரத்தில் தான் அப்படியே கண்ணுக்கு முன்னாடி கிடக்கும். ஏதா நமக்கு தெரிஞ்ச கோலத்தை போட்டு வச்சாச்சு. நல்லா இருக்கும் நல்ல இல்லையே. இதில் வந்து அவ்வளோ வேற 1000 குறை சொல்லுவாளுவ. எம்மா இந்த பூக்கு ஏமா இந்த கலர் கொடுத்தேன், என்னையும் எழுப்பினா என்னம்மா நான் வந்து கலர் கொடுத்துருக்க மாட்டேனான்னு சொல்லுவாளுவேன். ஆனால் எழுப்பும்போது ஒருத்தி எழுந்திருக்கிறது இல்லை. எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ கீழே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்னு எழுதணும். அப்படியே எழுந்துபிட்டியா? காலையில் என்னையும் உங்களோட சேர்ந்து எழுப்பி விட மாட்டுக்கடை கூட்டலாம்னு சொன்னோம்ல. நான் வந்து உங்கள் தலைமாட்டுக்கிட்ட நின்று 2 வாட்டி கூப்பிட்டேன். அப்புறம் நீங்கள் நல்லா அசந்து தூங்குனீங்க. சரி அதான் கோலத்தை போட்டுட்டு வந்து காப்பியை போட்டுட்டு அப்புறமா எடுப்பலாம்னு பார்த்தேன். சரி நீ போய் காப்பி போடு. அதுக்குள்ளே நான் மாட்டுக்கட்டு தரையெல்லாம் கூட்டி வாரி எடுத்துகிட்டு வந்துடுறேன். என்ன சாணி கரைச்சி போடலையா? என்னம்மா தமிழ் வருஷ பிறப்பு அதுவுமா சாணி தெளிக்காமல் கோலம் போட்டுருக்க வாசல்ல. இந்த எத்த காலையில் யார் தான் வந்து சாணியெல்லாம் எடுத்தாங்கன்னு தெரியல. ஒரு நல்ல சாணி கூட இல்லை. அப்புறம் என்ன பண்ண? என்ன சொல்கிறது, இவளுக்கு இதே ஒரு வேலையாக போயிடுச்சு. இது நாளைக்கு காலையில் எவதான் வர எவதான் சாணியெல்லாம் திருடுறான்னு நானும் பார்க்குறேன். ஒரு நல்ல சாணி கூட இல்லைன்னு சொல்கிறேன். ஆனால் ஒருத்தி வாசல் தெளிச்சு கோலப்பட்ட மாதிரி தெரியலையே. அவ்வளோ வீடும் அப்படியே சும்மா வெறுமனே தானே கிடக்கு. அதுதான் எனக்கும் தெரியல. ஒருவேளை சாணியை கொண்டு போய் எங்கேயும் சாமி வீட்டில் பதுக்கம் பண்ணி போதையும் சேர்க்குறாளோ. சரி நீ போய் அடுப்பெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு காப்பியை போட வேலையை பாரு. நான் போய்ட்டு மாடி சாணி போட்டுச்சுன்னா ஒரு நாள் எடுத்துகிட்டு வரேன். வீடு உள்ளாரையாவது சாணியை போட்டு மொழி விடும். சரிங்கத்த
அப்ப நான் அந்த மச்சிக்கிட்ட தண்ணி தெளிச்சு அப்படியே தொடச்சு விடட்டுமா? தங்கமயில எழுந்துட்டாலா இல்லையா? இன்னமா தூங்கிக்கிட்டு இருக்கா? அவ என்ன இப்ப எழுந்திருக்க மாதிரி தெரியல. நானும் எழுப்பி எழுப்பி பார்த்துட்டேன். அப்படி நல்ல செக்கு மாடு மாதிரி கணக்கா தூங்குறா. சரி, நீ அவளை எதுவும் எழுப்பிக்கிட்டு கிடக்காத. அவளா எப்ப எழுந்திருக்கிறாளோ அப்ப வேலையெல்லாம் செஞ்சுக்கலாம். நீ மத்த வேலையை போய் பாரு. காலையிலே பிள்ளைகளுக்கு என்ன இட்லி தானே ஊத்தி கொடுக்குறேன்? ஆமாத்த இட்லி தான். சரி சரி, தங்கமயில இட்லி எல்லாம் சாப்பிட மாட்டா. அவளுக்கு மட்டும் ஒரு 2-3 தோசை ஊற்றி கொடுத்துருமா. அப்படியே அவளுக்கு சட்னி, அந்த பொட்டுக்கடலை சட்னி எல்லாம் பிடிக்காது. கார சட்னி அந்த மாதிரி தான் இருந்தா கூட சேர்த்து 2 தோசை சாப்பிடுவா. அதையும் கொஞ்சம் செஞ்சு வச்சிடுறியா? சரி சரி. என்னதான் மருமன்னு உருவினாலும் மொவ தானே முக்கியம். மொவ எழுந்திருக்கிற வரைக்கும் நாம் அப்படியே காத்து கடந்து அப்புறமா எழுந்த பிறகு வீடு வாசலை சுத்தம் பண்ணணுமா. மருமவ காலையில எழுந்து வீட்டு வேலையெல்லாம் செய்யணும். மொவக்காரி நல்லா படுத்து உறங்கணும். என்ன நியாயமடா இது? இது கேட்டால் நான் ஆவாதவ. போகணும், என்ன நடக்குதோ நடக்கட்டும். அதுக்கே அம்மா இட்லியெல்லாம் திங்க மாட்டா போலையே. தோசையும் கார சட்னியும் இருந்தாதான் தின்னுவாளாம். உளுந்து நல்லா ஊறி வந்துருச்சு. இதை வந்து அலசி கொடுங்க எத்தனை சொன்னா எங்கே போனாங்கன்னு தெரியல. மாவு கூட உட்காந்து கதை பேச ஆரம்பிச்சிட்டாங்களா? எப்பா பாப்பா, என்ன இது சுத்தமாக காற்று அடிக்கல? ஜன்னல் திறந்துதான் கிடக்கு. என்ன வெக்கையா இருக்கு. இந்த வெய்ய நாள் முடியறதுக்குள்ள நம்ம ஒரு வழி ஆயிடுவோம் போல இருக்கு. நின்று சோறு ஆக்கிட்டு குழம்பு போறதுக்குள்ள அப்படியே குளிச்சுட்டு தொப்பரக்கட்டையே நனைஞ்சு வந்த மாதிரி தானே இருக்கு அடுப்புக்குள்ள இருந்து வரும்போதே. நல்ல நாள் அதுவும் என்கிட்ட இருந்து எதுவும் வாங்கி கட்டியாதடி. ஏண்டி இப்படியே வந்து காது பக்கத்துல நின்று கத்துவாங்க? பொறுமையா கூப்பிடுதுல? ஏமானே 24 மணி நேரம் இந்த அடுப்புக்குள்ள நின்றுகிட்டு என்னதான் பண்ணுவே தெரியல. இந்த லட்சணத்துக்கு நான் இன்னும் காலை சாப்பாடே சாப்பிடல. எங்க என் தோசை? அந்த வச்சு மூடி இருக்கா, எடுத்து சாப்பிடு. காலை சோறு கேட்கற நேரத்தை பாரு. என்ன மைனியே, கொஞ்சம் அசந்து தூங்கிவிட்டேன். அப்புறம் அப்படியே எழுந்தது பசி எடுக்க ஆரம்பிச்சது. அதான் நேரம் அடுப்புள்ள வந்துட்டேன். தோசை சூடா இருக்கா? கரைச்சட்டி தானே? நெய் தோசை தானே? சூடெல்லாம் இருக்காது. போ எடுத்து வச்சு தின்னு. காலையில 8 மணிக்கு சுட்ட தோசை சூடா இருக்கா? சூடா இது சூடா இல்லையா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற? இது நினைச்சுக்கிட்டு இருக்காங்கிற அண்ணன் சொல்லிட்டா? என்ன சொல்லியிருக்காரு? எனக்கு எல்லாத்தையும் செய்யறதுதான் உன் வேலை. உன் அண்ணன் கிட்ட சொல்லு, ஆட்டுக்கிட்ட சொல்லு. எனக்கு ஒரு கவலையும் கிடையாது. எத்தனை மணிக்கு உனக்கு எழுப்பின சாப்பிட்றதுக்கு? நல்லா அப்படியே மாடு கணக்கா படுத்து தூங்கிவிட்டு வந்து சூடா வேணுமா தோசை? சூடா எனக்கு சுட சுட சுட்டு போட முடியுமா முடியாதா? ஏய், எனக்கு தலைக்கு மேல வேலை கிடக்கு, பேசாம ஓடி போயிடு. இல்ல சூட சூட தோசை கரண்டி இருக்கு, நாக்கு பிள்ளைய இழுத்து போடுவோம் பாத்துக்க. ஓ, அப்படி ஆயிடுச்சா உனக்கு? மைனி இரு இரு இரு, எனக்கு ஒரு சோறு போட முடியல. உன்னால சோத்துக்கு கணக்கு பாக்குறல்ல, உன்னைய வச்சுக்கிற மைனி. போயிடு பேசாம. நல்ல நாள் அதுவுமா காலையில எழுந்து குளிச்சு எம்பிட்டு அழகா இருப்பாங்கன்னு பேரு அப்படியே வந்திருக்கா பாரு ஊத்த பலோட. இந்த உளுந்து தார கொண்டு போய் அலசி எடுத்துட்டு வா. என்னது? நான் உளுந்து அலசணுமா? ஐயோ மைனி, நான் யாரு? இந்த வீட்டுக்கு வந்து விருந்தாளி. என்னையே வேலை வாங்குறிய? என்ன மைனி நீ? அப்ப நீனு நான் வேலை செஞ்சாதான் இந்த வீட்டுல சோறுன்னு சொல்லி காட்டுறியா? தங்கம் என்னம்மா என்னம்மா அழுவுற மாதிரி சத்தம் கேக்குது? இந்த வந்துட்டார்ல தங்கச்சி கடல்ல இருந்து தண்ணி அப்படியே ஊத்துது, அதை தொடக்க வந்துட்டாரு பாசமலர் அண்ணன். என்ன காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம நான் எழுந்து வந்து மைனி எதுவும் சாப்பிட இருக்கான்னு கேக்குறேன். இந்த மைனி இருக்கு இல்லைன்னு கூட சொல்லல. இந்த உளுந்து போய் அலசி எடுத்துடுவா, அப்பந்தான் உனக்கு சோறுன்னு சொல்லுதுடே. என்னம்மா ரசத்தி, பசியோட வந்தவங்கள இப்படியே வேலை செய்வாங்க? சாப்பாடு பரவுதான் எல்லாம். காலையில 8 மணிக்கு சுட்டு வச்ச தோசை அப்படியே கிடக்கு. இப்ப வந்து எனக்கு சூடாத்தான் வேணும்னா நான் மத்தியான சோறாக்குற வேலையை பார்ப்பேனா இல்ல இவளுக்கு தோசை சுட்டு கொடுப்பேனா? ஏந்தாங்க இப்ப என்ன இந்த இன்னும் கொஞ்ச நேரம் இதே வடை பாயசம் அப்பலான்னு அப்புறம் எல்லாம் மைனி ரெடி பண்ணிட்டா, அதை சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா வடை பாயசம் அப்பளமா? என்ன இன்னைக்கு என்ன நாளு? உங்களுக்கு எதுவும் கல்யாண நாளா? விளங்கிடும். நல்ல குடும்ப இஸ்திரி தான் உங்க தங்கச்சி. பாவம் சின்ன பிள்ளை, அதுக்கு என்ன தெரியும்? இல்லம்மா இன்னைக்கு தமிழ் வருஷ பிறப்பு. அதான் மைனி எல்லாம் உனக்கு சூடா பத்தி தோசை சுட்டு கொடுக்க முடியல. காலையிலேருந்து அப்புறம் சாம்பார் வைக்கணும், ரசம் வைக்கணும், கூட்டு செய்யணும், வடை பாயசம் எல்லாம் செய்யணும் இல்லையா? என்னண்ணா இப்படி புது வருஷமா அன்னைக்கு சாம்பார் ரசத்தை ஆக்கி போடுறீங்க? ஒரு கறிய மீனை எடுத்து சமைச்சு சாப்பிட்டா தான் வருஷம் சூடு கறி குழம்பு சாப்பிட முடியும். பாவி பாவி, வாயில போடு. இன்னைக்கு சாமிக்கு படைக்க முடியும். உனக்கு செய்யறதுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லு. இன்னைக்கு என்ன நாள்? ஞாயிற்றுக்கிழமை தானே? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் இந்த வீட்டுல கறி எடுக்கிறீங்க. அன்னைக்கு சாமிக்கு படைக்கணும்னு சாம்பார் ஆக்குனீங்கன்னா நான் என்ன பண்றது? தங்கமையில என்ன பாப்பிள்ள நீ? இன்னைக்கு ஒரு நாள் தானே சாமிக்கு படைக்க போறோம். நாளையில இருந்து ஒரு வாரத்துக்கு கறி சோறு தான் உனக்கு. சொல்றேன். ஆமா சாமி ஆமா. வா டிவில புது புது படம்லாம் போட்டிருக்காங்க, வா போய் பார்க்கலாம். அப்ப சீக்கிரம் வடை பாயசத்தெல்லாம் செய்யு. வாழைப்பூ வடை தானே செய்யறேன். வாழைப்பூ வடையா? அதுக்கு நான் எங்க போவேன்? உளுந்த வடை தான் சுடுறேன். என்னது உளுந்த வடையா? ஐயா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதுவும் ஓட்ட போட்டு சுட்டா சுத்தமா எனக்கு பிடிக்காது. இது உளுந்த வடையை ஓட்ட போட்டு தட்டி சுடணும். ஓட்ட போடாம செஞ்சா அதுக்கு பேரு போண்டா. எனக்கு எல்லாம் தெரியாது. எனக்கு வாழைப்பூ வடை தான் வேணும். இல்ல எனக்கு வடையும் வேணாம் பாயசமும் வேணாம், பட்டியே கிடக்குறேன். இப்ப என்ன இந்த வீட்டுல நான் ஓசில உட்காந்து இருக்கேன், அதனாலதானே இப்படி எனக்கு கணக்கு பாக்குறேன். இதுவே நான் ஆடிக்கு ஒரு வாட்டி அம்மாசி ஒரு வாட்டி நல்ல நாளைக்கு கெட்ட நாளுக்கு மட்டும் வந்தேன், எனக்கு பிடிச்சதா செஞ்சு கொடுக்க மாட்டேன். எல்லாத்தையும் நீயே செஞ்சு நீயே சாப்பிடு. இந்த வீட்டுல எல்லாம் உனக்கு பிடிச்ச மாதிரி தானே செய்வேன். சாப்பிடு நான் போறேன்.
நாமளாம் நம்ம வீட்டுக்கு போனா எப்படா பச்சை தண்ணி கொடுப்பாங்கன்னு காத்து கடந்து வாங்கி திங்கிறோம். ஆனா பாத்தியா இதே உளுந்து வடை வேணுமா, சுட சுட தோசை வேணுமா, என்ன ராஜ்யம் பண்ணுது. புருஷன் வீட்டுக்கு போய் ஒருவேளை சோறாக்கி கஞ்சி கொடுக்க வழி இல்லாததுக்கெல்லாம் என்ன பேச்ச பாரு. நாமளும் தான் கிடக்குறோமே ஆத்தா வீட்டுக்கே போக முடியாம. வேலையை பார்ப்போம். இவ கூட நின்று பேசினா நம்ம வேலையை யாரு பாக்குறது. மடியே என்ன எல்லா வேலையும் முடிஞ்சிச்சா? எதுவும் வேலை மிச்சம் இருக்கா? செஞ்சு விடுறேன். தான் முடிச்சுக்கிட்டே இருக்கேன். நீங்க உளுந்து அலசி கொடுத்தீங்கன்னா வடைக்கு மாவு அரைச்சி வடை போட்டுருவேன். காலண்டர்ல நல்ல நேரம் எப்ப இருக்குன்னு பாத்தீங்களே, சாமி எப்ப கும்பிடுறதே. இந்த செல்லுல வேற இது என்னமோ வருஷம் கொஞ்சம் சரியில்லையே. நல்ல நேரத்துல எல்லாத்தையும் எதமோ பழம் அது இதுன்னு வச்சு சாமி கும்பிட்டா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. நம்மகிட்ட இருக்கிறத வச்சு படைச்சா போதுமே. சரி சட்டுப்பட்டுன்னு அந்த உளுந்த எடு. தங்கமேல் வேற என்னமோ சாப்பிடலையாம, பசிக்குது கத்திக்கிட்டு கிடந்தா. சீக்கிரம் செஞ்சு சாப்பாட்டை கொடுக்கும். நான் எங்கத்தான் இருக்கு, எடுத்துட்டு போங்க. என் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. உளுந்து அலசி தந்தீங்கன்னா வடையை போட்டுருவேன். நாமளும் தான் காலையிலேருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம அப்படியே அடுப்பு கடையில் வெந்து சாவறோம். அதெல்லாம் கண்ணு தெரியாதே. மொவ சாப்பிடணும், அதுதான் முக்கியம். மருமோ சாப்பிட்டா என்ன, பட்டி கிடந்து செத்தா என்ன? என்ன மைனி இன்னுமா சாப்பாடு செய்யுது? எப்பதான் சோறு போடுவீங்களா? இருமா இப்பதானே சாமிக்கு படைச்சா வருவா, எடுத்துக்கிட்டு வருவா. பாவம் ஒண்டியே கிடந்து கஷ்டப்படுற, நீ போய் எதுவும் எடுத்து வைக்க வேண்டியதானே. நானே காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம தலையெல்லாம் கிறுகிறுன்னு சுத்துது. ஒரே மயக்கமா வருது. சரி ஏதாவது சாப்பிட்டுட்டு வேலை பார்க்கலாம்னு நினைச்சா அதுக்குள்ள நீ இப்படி சொல்றிய. எம்மாடி போதும் நிப்பாட்டு. உன்னை யாரும் எதுவும் செய்ய சொல்ல மாட்டாங்க. போதும். உன் தங்கச்சி அப்படியே எல்லா வேலையும் செஞ்சு கிழிச்சுடுவா பாரு. சொல்றான் பாரு ஆளை பார்த்து. எம்மாடி ராசாத்தி, நான் வேணா வரட்டுமா? என்ன இலைய போட்டு எனக்கு மட்டும் சாப்பாட்டை வச்சிருக்கீங்க? நீங்களும் யாரும் சாப்பிடலையா? அத்தை தங்கம் காலையில இருந்து பசிக்குதுன்னு கத்துனீங்க. சாப்பாடு எடுத்து போட்டு. சாமி நீ முதல்ல சாப்பிடியா, நாங்க பறவை சாப்பிட்டுக்கிறேன். ராசாத்தி அவங்க கூட உட்காந்து நீயும் சாப்பிடு. எத்தனை நீங்க மத்தியானத்துக்கு மாத்திரை போடணும்ல, நீங்க சாப்பிடுங்க, நான் பறவை சாப்பிட்றேன். நான் இப்பதானே சாப்பிட்டேன் காலையில, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்க சாப்பிடுமா, நீ தான் காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. சாப்பிட்டுட்டு சத்து நாள் போய் பாடு. நான் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் கழுவி போட்டுறேன். தங்க நீ சாப்பிடுமா. எனக்கு ஒன்றும் தேவையில்லை. ஏன் தங்க அப்படி எல்லாம் சொல்ற? வருஷத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி எல்லாம் முரண்டு பிடிக்காது. சாப்பிடு சாமியே. என்ன நான் என்ன கேட்டேன் சொல்லு. மைனிகிட்ட நான் என்ன கேட்டேன்? சாம்பார் ரசம் வடை பாயசம் அப்பளம் இவ்வளவு செஞ்சிருக்கேன். ஆனா இதுல ஏதாவது ஒண்ணு எனக்கு பிடிக்காத? எதுவுமே எனக்கு பிடிக்காத. எனக்கு வாழைப்பூ வடை தான் பிடிக்கும். ஆனா மைனி உளுந்து வடை செஞ்சிருக்கு. எனக்கு உருளைக்கிழங்கு பொரியல் பிடிக்கவே பிடிக்காது. ஆனா மைனி அதுதான் செஞ்சு வச்சிருக்கு. எனக்கு இந்த பிறகு மாங்காய் போட்டு சாம்பாரே பிடிக்காது. ஆனா சாம்பார்ல மாங்காய் தான் போட்டு வச்சிருக்கு. அப்ப வேணும்னே நான் சாப்பிட கூடாதுன்னு தானே மைனி இப்படி எல்லாம் செஞ்சிருக்கு. அடியே வீட்டுல இருக்கிறத தாண்டி செய்ய முடியும். இல்ல அதுக்கு என்ன பறக்கவ முடியும்? பேசாம சாப்பிட்டுட்டு போவியா? குறை கண்டுபிடிக்கிறாளாம். உனக்கு இம்புட்டு விஷயம் செஞ்சு போட்டதே பெருசு. இதுல உன் இஷ்டத்துக்கு தான் ஆக்கி தரணுமா? பாத்தியானா அம்மாவை பாருங்க. அத்த அம்மா சொல்றதுல என்ன சாமி தப்பு இருக்கு? இருக்கிறத சாப்பிடு. இந்த புள்ளிவ ரெண்டும் எங்க போச்சு? லீவ் விட்டதுல இருந்து ஆளை கையில பிடிக்கவே முடியலையா? ஒழுங்கா வந்து சாப்பிடுதோல இல்லையா? வருவலுவ சாயங்காலத்துக்கு வருவலுவ. காலையில இருந்து போறவளவோ அதோட ராத்திரிக்கு தான் வீடு வர்றது. ஒரு சாப்பிட்றதுல டீ குடிக்கிறதுல ஒண்ணு செய்யறதுல அப்படியே போய் தெரு சுத்திட்டு கிடக்குவேன். வெயில் நேரமா இருக்குமா? வெயில்ல அலைஞ்சு அம்மா இங்கேயும் வந்துட போகுது. இந்த நான் போய் பார்த்து கூப்பிட்டுட்டு வரேன். நீங்க சாப்பிடுங்க. எம்மாடி நான் போறேம்மா, நீ எதுக்கு அலைஞ்சிட்டு கிடக்குற? நான் போய் பிள்ளையில கூப்பிட்டுட்டு வரேன். சரி மாமா, தங்கம் தான் இருக்காளே, எதுவும் வேணும்னா அவ எடுத்து கொடுப்பா. நீங்க சாப்பிடுங்க, நான் கொஞ்ச நேரம் போய் படுக்கிறேன் மாமா. சரிம்மா நீ போ, நான் பாத்துக்கிறேன். நானும் போய் இந்த பிள்ளையில கூப்பிட்டுட்டு வரேன்டா. சாம்பார் இருந்தாலும் ருசினா ருசி, அப்படி ஒரு ருசி. தங்கமில்ல நல்ல ருசியா வச்சிருக்காமா மைனி சாப்பாடு. சாப்பிடுமா. என்ன என்ன நாக்கு ருசி கட்டவன்னு நினைச்சுக்கிட்டியா? எனக்கு பிடிக்கல. எனக்கு பிடிக்காத பொருளை நான் ஒரு நாள் தொட மாட்டேனே. நீ சாப்பிடு. இப்படியே வற்புறுத்திட்டு இருந்தீங்க அப்ப நான் கோச்சிக்கிட்டு போயிடுவேன். சரி இனிமே வா இருப்பேன். சரி விடு, சாப்பிடலன்னா என்ன? அப்பா சரி எனக்கு போதும். நீ எல்லாத்தையும் எடுத்து உள்ள வச்சிருமா. சரி வைக்கிறேன் போ. நல்லா கமகமகமகமானதான் இருக்கு. ஒரு வேளை எல்லாம் நல்லா தான் இருக்குமோ? நாம தான் வீம்பு பிடிச்சிக்கிட்டு எது வேணாம்னு சொல்லிவிட்டோமோ? ஒரு வடை எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ என்ன பிடிக்கலன்னா சாப்பிடலன்னா ருசியாவா இருக்காது? சாப்பிட்டு தான் பார்க்குமா? இப்படி வெறும் வடையை சாப்பிட்டா ருசியா இருக்காது. இந்த பாயசத்துல ஒரு முக்கு எடுத்து சாம்பார்ல ஒரு முக்கு எடுத்து சாப்பிட்டா ஓட்டப்பட்டா சுட்டு வச்சா ஏமாயினிடா ஒண்ணு பண்ணா எடுத்து தின்ன நானும் தானத. புது வருஷம் வந்தாச்சு, சாம்பார் ரசம் பொரியல் கூட்டு எல்லாமே இங்க இருக்கு. ஆனா கறியும் மீனும் காணுமே. ஐயோ நானும் போறேன் சாவத. அந்த அளவுக்கு ருசியெல்லாம் கிடையாது. பரவாயில்ல விடு. நல்லா தான் இருக்கு. இந்த வடை வேற என்னைய வா எடுத்து சாப்பிடுன்னு பேசுற மாதிரியே என் காதுல விழுதே. ஐயோ பக்கத்துல வேற பாயசம் கொண்டா என்னைய பாத்துக்கிட்டே இருக்கு. சரி பாவம் எடுத்து குடிச்சு விடும். யாரு நம்மள இந்த வீட்டுல கேட்க போறா? எல்லாம் நம்ம விருப்பம் தானே. நாம சாப்பிட்டு வச்ச மிச்சம் தான் எல்லாருக்கும். இன்னைக்கு ஒரு புட்டி. முதல்ல எதை போட்டு ஆரம்பிக்கலாம்? சரி அந்த சோத்துல அப்படியே சாம்பார் ரசம் பொரியல் கூட்டணி எல்லாத்தையும் ஒண்ண போட்டு பசுபதி மேப்ப ரசக பணையத்துல ரஞ்சித் அண்ணன் சாப்பிட மாதிரி அப்படி ஒரு உருண்டையா பெருசு அள்ளி ஒரே முழுகா டப்புக்கு 2 உருண்டையா முழுகி விடலாம். முதல்ல சாம்பார், பிறகு ரசம், அப்புறம் கூட்டு, அப்புறம் பாயசம், அப்புறம் வடை.
இன்னைக்கு வருஷ பிறப்புக்கு எல்லா வீட்லயும் வடை பாயசம் தான் செய்வாங்க போல இருக்கே. அப்ப சீக்கிரம் இங்க முடிச்சிட்டு அடுத்து ஒவ்வொரு வீடா போய் வடையும் பாயசத்தையும் வாங்கி தின்னுபிட்டு வர வேண்டியதே. அங்கமேனே சீக்கிரம் வேலையை காட்டு, நேரமா வந்து பாரு. வடை பாயசம் அப்பளம், வடை பாயசம் அப்பளம். கனவிதுதான் நினைவிதுதான், உலகத்திலே என்னை யார் வெல்லுவார், சோறு திங்குறதிலே என்னை யார் வெல்லுவார். ஓ நல்ல பசி, போய் சாப்பிடணும் நிம்மதியா. என்னடா இது, குண்டா எல்லாம் காலியா போய் கிடக்கு. ஏ தங்கம், அடியே. ஐயோ ஐயோ ஐயோ, காலையில இருந்து உட்காந்து வெறும் வயித்தோட அசதியா சாம்பார் ரசம் வடை பாயசம் அப்பளம்னு செஞ்சு வச்சது, ஒரு பருக்கு கூட எடுத்து சாப்பிடலையே. இப்படி எல்லாம் காலியா போய் கிடக்கு. எட்டி எல்லாத்தையும் நீ தான் தின்னிய. ஏமா இனி நல்ல நாளா அதுமா இப்படி வீட்டுல ஒப்பாரி வைக்கிறீங்க? இப்ப என்ன, நான் தான் சாப்பிட்டேன். கொஞ்சோண்டு சோறு, கொஞ்சோண்டு குழம்பு, கொஞ்சோண்டு ரசம் வச்சிருந்தீங்க. இது யாருக்கு பத்தும்? என்னமா ஒரு வீட்டு பங்குசனுக்கு சோறு குழம்பு ஆக்கி வச்சிட்ட மாதிரி இல்ல இப்படி பேசுற? மைனி, நான் ஒன்னும் அதிகமாடலும் சாப்பிடல. நீயும் காலையில இருந்து சாப்பிடலன்னு சொல்லிக்கிட்டே கிடந்த. சரி நம்ம மைனி பாவம் ஆசாசியா நமக்காக செஞ்சு வச்சிருக்காளே, சரி சாப்பிடலாம்னு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டேன். அப்புறம் நல்லா இருந்தது, எல்லாம் காலியா போயிடுச்சு. அதுக்காக போய் இப்படி கண்ணு வைக்கிறியே? உன்னை நம்பி நான் விட்டுட்டு போன பாரு, என்ன சொல்லணும் முடி? இந்த வெட்டு வீரப்புக்கு தான் அவ்வளவு பேச்சு பேசுனீங்க. எனக்கு பிடிக்காத, நான் தொட கூட மாட்டேன்னு சொன்னதை நம்பி போனது ஏன் தப்பா போச்சு. வருஷத்துக்கு முத நாளே இப்படி வயித்த காய போட்டுட்டாலே பாவி சண்டாளி. ஒத்தாளா இருந்துகிட்டு மொத்த சத்தையும் காலி பண்ணிட்டு இருக்காளே. என்ன பண்ணு? சாப்பிட்டது நல்லா உறக்க வருது. அந்த பேனை கொண்டு வந்து இங்க வைங்க, தூங்க போறேன். அப்புறம் அந்த பாத்திரத்துல அப்படி அப்படியே காய போட்டுறாதீங்க, கையோட எடுத்து கழுவிடுங்க மைனியே. ஒருவேளை சோற்றுக்காக உயிர் வாழ்கிறேன். பாதகத்தி பாதகத்தி, பாட்டு பத்தி அவளுக்கு. ஆயிரம் தான் கஷ்டம் இருந்தாலும் நம்ம அண்ணன் வீட்டுல சந்தோஷமா இருந்ததை நினைச்சு பார்த்தாலே மனசு குழுகுலுங்க இருக்குது. 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கை எப்படி இருந்தது, ஆனா இப்ப நல்ல நாளா அதுமா பிள்ளைகளுக்கு ஒரு முட்டையை வாங்கி கொடுக்க கூட பணம் இல்ல கையில. எங்க போயிருக்கோன்னு தெரியல ரெண்டும். அவளும் வீட்டுல வடை பாயசம் செய்வா, எங்கேயாவது போய் வாய் பார்த்துக்கிட்டு கொடுக்கறத வாங்கி தின்னுமா என் பிள்ளைவ. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. மடி தங்கம், சொல்லுங்க. என்னம்மா வருஷ பரப்பும் அதுவும் இப்படி உட்காந்து கிடக்குற? பிள்ளைகளுக்கு ஏதாவது நல்லது கெட்டது செஞ்சு கொடுக்கலாமல்ல? ஏத்த சுத்தமா கையில 1 ரூபா கூட இல்லத்த. நானும் அதை நினைச்சுக்கிட்டு தான் உட்காந்துருக்கேன். நான் வேணா அந்த பைக்கிட்ட ஒரு 100 ரூபா 200 ரூபாய பணம் இருந்தா கேட்டு வாங்கிட்டு வரட்டுமா? இத்த வேணாம் வேணாம். எதுக்கு இப்படி நமக்கு ஒரு பழப்பு? பட்டினி கிடந்தாலும் கிடப்போமே தவிர அந்த மனுஷங்கிட்ட போய் 1 ரூபா நம்ம கை நீட்டி வாங்க கூடாது. நல்ல நாளாச்சே, பிள்ளைவ ஏதோ 4 செஞ்சு தின்னுட்டோம்னு சொல்லி ஏதாவது ஒரு பொருள் சரி நம்ம கிட்ட தான் கொடுக்கல, அந்த பிள்ளைவ கையிலையாவது வாங்கி கொடுக்கலாமல்ல? அதையும் நாம அந்த மனுஷனுக்கு சொல்லி கொடுக்கணும். வந்து சிரிக்கி அவனுக்கு இருக்கிற அக்கறை கூட அந்த மனுஷனுக்கு இல்லையத்த. காலையில அந்த நெட்ட காலையில எழுந்து வாச தெளிச்சு கோலமெல்லாம் போட்டு வச்சிருக்கா. நான் செத்த உடம்பு வழியா இருக்குன்னு ஆசத்து படுத்து தூக்கி விட்டேன். பிள்ளைவ 2 அங்கதான் இருக்கு போல இருக்கு. உனக்கு தெரிஞ்ச அடிச்சிருவான்னு சொல்லி என்கிட்ட சொல்லாதீங்க அத்தை. பிள்ளைகளுக்கு வடை பாயசம் செஞ்சு சாப்பிட வச்சு அனுப்பி விடுறேன்னு சொன்னாமா. என்னத்த பண்றது? 1000 தான் என் சக்கலத்தியா இருந்தாலும் ஏதோ இறக்கப்பட்டு எனக்கு அவ ஒன்னொன்னு செய்யறது எனக்கு வாங்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கத்த. எங்க இன்னைக்கு நாம அவகிட்ட கையேந்து வாங்கிட்டு நாளைக்கு ஏதாவது ஒரு நேரத்துல சொல்லி காட்டுவாளோட பயமா இருக்கத்த. அப்படியெல்லாம் பண்ண மாட்டாமா. என்ன செய்ய, காலமா வாழ்க்கையை எப்படி மாத்திருச்சு பாத்தியா? இத்த நான் வசந்திக்கு இதா ராதிகா யாருக்கிட்டையாவது ஒரு 100 ரூபா கைமாத்தா பணம் கேட்டு ஏதோ பிள்ளைகளுக்கு பாயசம் அப்பளமாவது செஞ்சு கொடுக்குறேன். அரிசி வாங்கி சோறாக்க கூட வீட்டுல காசு இல்லாம இருக்கத்த. நல்ல நாள் அதுவுமா இப்படியா நமக்கு ஒரு நிலைமை வரணும். சரிம்மா, நான் இப்போ உழை பத்த வைக்கிறேன், நீ போய் கேட்டுட்டு வா. ராணிகா, என்னம்மா தங்கம் வாமா. என்ன வீட்டுல வடை பாயசம் எல்லாத்துக்கும் ரெடி பண்ணியாச்சே? நான் இப்ப தாண்டி வேலையே செய்ய போறேன், நீ எல்லாத்தையும் முடிச்சிருப்பிய? ராணிகா, சுத்தமா கையில காசே இல்ல. ஒரு 100 ரூபா இருந்தா கைமாத்தா கூட. நான் நாளைக்கு நடுவுக்கு போன காசு வந்திருக்கேன், அதை கொடுக்குறேன். ஐயோ தங்கம், இப்பதாம்மா இருந்த காசை கொண்டு போய் கடையில சாமான் வாங்கிட்டு வந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா உன்கிட்ட கொடுத்துருப்பேனே. சரிங்க, சரி நான் வரேன். தங்கம், மத்தியானத்துக்கு வடை பாயசம்லாம் செஞ்சு புள்ளிய வந்துச்சுன்னா நான் கொடுக்குறேன், சரியா? நீ அதுக்குள்ள ஒன்றும் கவலைப்படாத போ. வருஷ பரப்பு அதுவுமா கைமாத்தா பணம் கேட்கற பாரு. இந்த விலங்காதவ கையில கொடுத்துட்டு நான் என்ன இந்த வருஷம் முச்சோட அவளை வெறிக்க வாய் பார்த்துக்கிட்டே நிக்கணுமா? கேட்கறதுக்கு ஒரு 4 கிழமை தெரியுதா பாரு. நல்ல குடும்பம் பண்ணாதானே அவளுக்குலாம் 4 தெரியும், கிழமை தெரியும். என்ன ராணிகா, என் சகலத்தி வந்து என்ன கேட்டுட்டு போகுது வாங்கிட்ட? என்ன கேப்ப? ஈத்து சிரிக்கி 100 ரூபா பணம் இருந்தா கூட கேக்குறேன். விலங்காதவ நல்ல நல்லதும் 1 ரூபா கையில வச்சிருக்கலாம் போல இருக்கு. அந்த ஓட்டகையில நாம கொடுத்துட்டு நாம என்ன ஒண்ணு உட்காந்து கிடக்கணுமா? காசு எதுவும் இல்லைன்னா அவங்க நம்மள வந்து கேட்க வேண்டியதுன்னு. சி, இவ ஒரு ஆளுன்னு இவகிட்ட போய் கேட்டுருக்காங்க பாரு. இவெல்லாம் எதுக்கு தான் கிடக்குறானே தெரியல. சாவ நாள் வராத. பாரு ராணியே, உனக்கு கொடுக்க முடிஞ்சா கொடு, இல்லையா பேசாம போ. நீ எல்லாம் இந்த பூமியில உயிரோட இருக்கும்போது அவங்க இருக்கிறதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. அது சிலுக்கு இவ ஒரு சால்றா. 2 பேரும் ஒண்ணுத்துக்கு பிரயோஜனம் இல்ல. அவ்வளவு நாம போயிட்டு இல்ல அடிச்சு பல்ல பேத்துவா பாத்துக்க. ஏங்க போறப்பா. அங்கமேலக்கா, இது நான் என்னதான் செய்யறது? எது வேணும்னா என்கிட்ட கேளுன்னு சொல்லிருக்க. ஏன் அப்படி வீரப்பா அழியுதுன்னு தெரியலையே. ஆமா ஆமா, விலங்காதவள அப்படிதான் வீரப்பா இருப்பா. நல்லவளா இருந்தா அவ புருஷனை வாங்கிட்ட எப்படி விட்டு கொடுத்துருப்பா? நேரத்துக்கு ஒண்ணே துரத்திட்டு அவ ஒழுங்கா குடும்பம் நடத்திருக்க மாட்டா. வாய மூடல, விளக்கு கூட எப்படி தான் அடிப்படி தெரியாது.
வருஷம் பரப்பு அதுவும் வம்பிழுக்க வந்திருக்கா பாரு. வாயில நல்ல வார்த்தை வருதா பாரு. இவையெல்லாம் தெருவுல இருக்கும்போது தெரு விளங்கிடும்.